ஆப்கி அதாலத்தில் ஆதித்யா பஞ்சோலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் சின்ன விஷயத்துக்கும் அடிதடி சண்டை போடுவார். ஆதித்யா பஞ்சோலி சார், இது ஜூலை 14, 1999 நடந்தது. அந்த டைம்ல வந்த நியூஸ் பேப்பர் என்கிட்ட இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பேண்ட்ரால இருந்து ஒரு மூவி பார்ட்டியை முடிச்சிட்டு வரும்போது நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்க. ஒரு போலீஸ்காரரை இடிச்சிருக்கீங்க. அது உண்மைதான். ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட். எதை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க? ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறத. போலீஸ் வந்து ஒரு கார்னர்ல நிக்கும் போது நான் வண்டியை திருப்பிட்டு வேணும்னே, திருட்டுத்தனமா நான் வேணும்னே வந்து டான்னு இடிச்சு விடல. ஓகேவா? அவர் பைக்ல இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா இடியோட மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் என் கார்ல இருந்தேன். தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை நினைச்சு நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். நான் அவங்க ஃபேமிலி கிட்ட போனேன். அவருக்கு முழுமையான சிகிச்சை கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க கான்ஸ்டபிள் ஏதோ ஒன்று, அதாவது போலீஸ். ஓகே, ஒருவேளை நான் இல்லைன்னாலும் அவங்க என் வீட்டுக்கு வந்தாலும் என் மம்மி அவங்களுக்கு டீ கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அப்படித்தாங்க ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், ஐ எம் வெரி ராங். அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கவே கூடாது. இது என்னோட 100% இல்ல, 500% தப்பு. இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்களா? இப்ப வண்டி ஓட்டுறது இல்ல, இப்ப டிரைவர் வச்சிருக்கேன். ஆனா நீங்க குடிக்கிறத விடல சார். அதாவது உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பப்ப நான் ஒரு 2-3 ரவுண்ட் அடிப்பேன். அதிகமாகவும் குடிப்பேன், 5-6 தடவை கூட குடிப்பேன். அந்த போலீஸ்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, உங்க வீட்டுக்கும் வராங்க. ஆனா பார்க்கிங்ல நடந்த சண்டை, பிரதீக் பிரசலானி சார், அவரோட மூக்க நீங்க உடைச்சிருக்கீங்க. நாலா மூக்க உடைக்கல சார். பிரச்சனை ஆயிருச்சு. சண்டை வளர்ந்துருச்சு. நான் 90 கிலோ இருக்கேன், அவர் 60 கிலோ இருக்காரு. அப்புறம் நீங்க உங்க பலத்தை காட்ட அவரோட மூக்க உடைச்சீங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இந்த விஷயத்தை பத்தி நான் போலீஸ் கிட்டயும் சொல்லியிருந்தேன். நான் போலீஸ் கிட்ட சொன்னேன், நான் எதுவுமே செய்யல. நான் தள்ளிவிடும் போது அவர் மேல பட்டுருச்சு. அவர் 90 கிலோ இருந்தா எனக்கு அடிபட்டிருக்கும். நான் 60 கிலோ இருந்திருந்தேன். புரியுதா சார்? அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை கேளுங்க. ஆனா போலீஸ் உங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இல்ல, நீங்க பெயில் எடுக்க வேண்டியதா போச்சு. இல்ல, முதல்ல என்ன நடந்துச்சுன்றது கேளுங்க சார். ராத்திரி அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், மன்னிப்பு கேட்டேன், போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா தேவையில்லாம இந்த விஷயம் பெருசாயிடும் அப்படின்னு. ராத்திரி 10:30 மணிக்கு போய் என்சி போட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க சீண்டி விட்டுருப்பாங்க. ஓகே, என்சி நடந்த விஷயம் எனக்கு காலையில தெரியுது. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். பப்ளிக் என்சினா என்னன்னு தெரியாது. உங்க மேல நிறைய கேஸ் போட்டதால உங்களுக்கு இந்த என்சி எஃப்ஐஆர் எல்லாம் என்னன்னு தெரியும். அதாவது என்சியோட ஃபுல் ஃபார்ம்னு ஏதோ சொல்லுவாங்க. என்சி வந்து பாத்தீங்கன்னா யார் மேல வேணா போடலாம். நான் உங்க மேல வேணாலும் போடலாம், ஆனா இவர் மேல போட முடியாது. ஓகேவா? நான் முதல்ல விஷயத்துக்கு வரேன். அதாவது ராத்திரி 10:30 மணிக்கு அவங்க என்சி போட்டுட்டாங்க. காலையில தான் விஷயம் தெரிஞ்சது. அதுவும் பிரஸ் மூலியமா தான் என்சி போட்டது தெரிஞ்சது. நான் உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இது சின்ன விஷயம் தான், நீங்க வர வேணாம் அப்படின்னு. ஆனா நான் கிராஸ் என்சி பண்ணணும்னு சொன்னேன். போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வரவே தேவையில்லைன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து. அதாவது உங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னு. நான் கேட்கிறேன், என்சி எப்படி எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ண முடியும்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். என் மேல நான் பெயிலபிள் வாரண்ட் போட்டாங்க. அதாவது செக்ஷன் போட்டு 325, 324, 504, 506, அப்புறம் பார்ட் 2. நான் ஒரு லாயர் மாதிரி பேசுறேன். இப்போ சார், போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கடவுள் தயவால நான் என் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். போலீஸ் வண்டி என் வீட்டு முன்னாடி வருது. அன்னைக்கு ராத்திரியே மாட்டியிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போயிருப்பாங்க. மறுநாள் என்ன கோர்ட்ல ஆஜர் பண்ணிருப்பாங்க. நான் வந்து ஜட்ஜி சார் கிட்ட போனேன். ஹானரபிள் ஜட்ஜ் நிக்கம் சார் கிட்ட, அதாவது செஷன் கோர்ட்டுக்கு, கோர்ட் நம்பர் 17. எனக்கு 50 பேர் சொன்னாங்க. அதாவது நீங்க போற கோர்ட்ல நிக்கம் சார் கிட்ட போறீங்க, நிக்கம் சார் கண்டிப்பா உங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. நான் உள்ள போனவொடனே ஜட்ஜ் நிக்கம் சார் என்கிட்ட கேட்டாரு, என்னாச்சு? அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, லாயர்ஸும் ஜட்ஜஸும், பார்க்கிங் காரணத்தினால. அவர் சொல்றாரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, அப்பவே நான் நினைச்சேன் என் கதை அவ்வளவுதானு. அவர் அதுக்கு சொன்னாரு, மிஸ்டர் ஆதித்யா பஞ்சோலி, என்னோட மொத்த கரியர்ல நான் அவருக்கு உரிய மரியாதையோட அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் சொன்னாரு, ஆதித்யா பஞ்சோலி, என்னோட முழு வாழ்க்கையில நான் யாருக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுத்ததில்ல. ஆனா இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏ பில்டிங்ல ஒவ்வொரு நாளும் பார்க்கிங் விஷயத்துல சண்டை நடக்கலாம். அவர் எனக்கு பெயில் கொடுத்தாரு. அடுத்த நாள் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ராத்திரி எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தப்போ, என்சி போடப்பட்டிருந்தப்போ கொலை மிரட்டல் எதுவும் இல்ல. 506 பார்ட் 2 கொலை மிரட்டலுக்கு தான் போடுவாங்க. நான் உன்னை உயிரோட கொன்றுவேன்னு, உன்னை விட மாட்டேன், சுட்டு தள்ளிருவேன்னு. அதுக்கு பேர் தான் 506 பார்ட் 2. அவங்க கேட்டாங்க, 20 மணி நேரத்துக்கு அப்புறம் அவரை பாத்தீங்களான்னு. நான் அவரை சந்திக்கவே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு திஸ் இஸ் ஆஃப்டர் தாட். உடனே அவர் எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாரு. நான் அவரோட தீர்ப்பை மதிக்கிறேன். ஆனா உங்களுக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நியூஸ் பேப்பர்ல எழுதுறாங்க. இது வேற.
சார் பேப்பர்ல எழுதியிருக்கிறத பத்தி நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் பேப்பர் தான், ஹிந்தி நியூஸ் பேப்பர். அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஆதித்யா பஞ்சோலி மும்பைல ஏன் இவ்வளோ திமிரோட இருக்கான்னா அவனை யாராலையும் எதுவும் ஏன் பண்ண முடியாதுன்னா ஏன்னா ஆதித்யா பஞ்சோலியோட ஒய்ஃப் ஜரீனா வஹாப். ஆ என்னோட மனைவி பாத்தீங்கன்னா 17 வயசுலேருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தவங்க. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க மேல ஒருத்தர் கூட விரல் நீட்டி பேசுனது கிடையாது. அவங்க முஸ்லீமா இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன் அவங்க என்னோட சாமி. அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க சார். இது சிரிக்கிற விஷயம் இல்ல. என்ன எழுதியிருந்தாங்கன்னா இவன் ஏன் திமிரோட இருக்கான்னா ஏன்னா ஆதித்யா பஞ்சோலியோட ஒய்ஃப் ஜரீனா வஹாப் தாவூத் இப்ராஹிமுக்கு போய் ராக்கி கட்டுறாங்க அப்படின்னு. அட முட்டாளுங்களா, எழுதுறதுக்கு முன்னாடி யோசிங்கடா. முஸ்லீமுக்கு ராக்கி கட்டுவாங்களா? நான் பட்சாருக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன், எப்பவுமே அது மாதிரி இருப்பேன். நான் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். எனக்கு உங்க இந்தியா டிவில தான் இந்த பிளாட்ஃபார்மே கிடைச்சது. நாளைக்கு நான் ஓடுறதா இருந்தேன். இந்தியா டிவி அடுத்த நாள் அந்த இந்தியா டிவில லைவ் வந்தப்போ பட்சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. முட்டாள் ஆதித்யா, நீ என்ன பண்ற அப்படின்னு. உன்னோட விஷயத்த சொல்லு, இல்லனா மக்கள் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் பட்சர். நான் அவரை வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன்.